என்ன காரணம் இருக்கணும்? ஒடுக்கப்பட்ட பழங்குடி மகள் அல்லது அவ விதவை பெண். இது ரெண்டுமே காரணமா இருக்கலாம், இல்ல ரெண்டுல ஒண்ணு காரணமா இருக்கலாம். நீ எப்பத்தான் உனக்கு கோபம் வரும்? எதைத்தான் நீ படிச்சவன அப்படி கோபப்படுவ? எதைத்தான் படிச்சவன? ரவுத்திரம் பழகடாங்கிறான் பாரதி. படிச்சியா இல்லையா? படிச்சியா இல்லையா? பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் புரட்சி பாவன். பண்ற படுகொலை பண்ணடாங்கிறான் பாரதி. சொல்றான்ல, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிச்சிடா, உலகத்தையே அள்ளிடாங்கிறான். இங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கே உணவில்லை, யாரை கொல்றது? எவனை அழிக்கிறது? உலகில் எங்கேனும் அநீதி நடந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் சேகுவரன். நீ எப்பத்தான் கோபப்படுவ? எப்பத்தான் கோபப்படுவ? நீ யோசிச்சு பாரு. தேல் இருக்கிற உருவத்தில் தேல், அதை இப்படி தொட்டு பாரு, டாக்குன்னு கொட்டும். எலும்பும் நரம்பும் இல்லாத புழு அடிச்சு பாரு ஒரு தடவை, அப்படி ஒரு சின்ன குச்சியை வச்சு அப்படி அடிச்சு பாரு, வெடிச்சு துடிச்சு போராடும். எலும்பும் நரம்பும் இல்லாத புழுவே போராடும் போது மான தமிழ் மக்கள் நீங்க என்னைக்கு எழுச்சி கொண்டு கிளர்ச்சி கொண்டு போராடுவது? ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நானும் 13 ஆண்டுகளாக உணர்த்திக்கிட்டு தான் இருக்கேன். நீ எந்திரிச்ச மாதிரியும் இல்லை, கிளர்ச்சி செஞ்ச மாதிரியும் இல்லை. ஆனால் மாறுகிறது. முன் எப்போதையும் விட என்னை பார்த்து இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் மாறுகிறது. மக்கள் என்னை கவனித்து என் பின்னே பேரன்பு செலுத்தி என் பின்னே நகர தொடங்குகிறார்கள் என்பது என்னை விட அவர்களுக்கு அதிகமாக தருகிறது. அதான் சொல்கிறான், கூட்டத்தில் யாராவது ஒருவன் உன்னை எதிர்த்து பேசினால், எதிர்த்து நின்றால் நீ வளர்கிறாய். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய். பாரதிய ஜனதா எதிர்கட்சி நான் தான், காங்கிரஸ் எதிர்கட்சி நான் தான், திமுக எதிர்கட்சி நான் தான், அதிமுக எதிர்கட்சி நான் தான். எல்லா கட்சியும் ஒரு பக்கம், நாங்கள் மட்டும் தனிச்சு ஒரு பக்கம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னையை குறிவைக்கிறார்கள். நான் ஒரு மகன், அவர்கள் எல்லாரையும் குறிவைக்கிறேன். எப்படி? வில்லன் இருக்கான்ல, வில்லன் திரைப்படத்தில் படத்தில் பார்த்திருக்கா? வில்லனை வில்லன் அப்படி இருந்துட்டு 50 அடியாலோட வருவான். யாரு? ஹீரோ ஒருத்தன் தான். இந்த ஒருத்தன் அடிக்க 50 அடியாலோட வந்து இந்த மாதிரி முதல்ல போட போவான். ஒரே மிதியில் எங்கே விழுவான்னு தெரியாது. அப்படி பார்ப்பான். 2 பேர் விழுந்தவன இன்னொருத்தன் அப்படின்னு 6 பேர் போவான். அவன் அடிச்சு விரட்டினோடனே அப்புறம் 10 பேர் போவான். அவன் அடிச்சு விரட்டினோடனே அவனுக்கு தெரியும் ஹீரோ எத்தனை பேர் போனாலும் அடிப்பான்னு. அடிச்சவன இது எதுக்கு வேண்டாத வேலை, நேரடியாவா ஒண்டி கொண்டி மோதுவோம், அவ்வளவுதான். என்ன வர்றதில்லை. ஆனால் எத்தனை பேரை அனுப்பினாலும் ஒரு ஹீரோவைத்தான் எதிர்த்து சண்டை போடணும்.